அப்படிப்பட்டவங்க தான் இந்த துலாம் ராசி பெண்கள். நீங்க மத்தவங்களுக்கு பண்ணுனது நெறையா இருக்கும். ஆனா அவங்க திருப்பி குடுத்தது உங்களுக்கு 100ல 10% மட்டும் தான் உங்களுக்கு திருப்பி குடுத்திருப்பாங்க. அது உதவியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே அப்படித்தானங்க இருக்கும். நீங்கள் நம்பிய நபர்களின் கைகளிலிருந்து அதிகமான ஏமாற்றங்கள் நடந்த ஒரு பெண்மணி அப்படின்னா, இந்த துலாம் ராசி பெண்களாக மட்டுமே இருப்பீங்க. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், காதல் தோல்விகள், ராகு கேது உண்டாக்கிய பிரச்சனைகள், இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். துலாம் ராசி பெண்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் அப்படிங்கிறது புதியது கிடையாது. ஆனா இவ்வாண்டுகளில் நீங்க சந்தித்த ஏமாற்றங்கள் இதயத்தை கிளைக்கக்கூடிய அளவுக்கு பெரியதாக இருந்திருக்கும். நீங்க யாரையாவது நம்புனீங்க அப்படின்னா, அவர்கள் உங்களை நிமிர்த்தாமல் கீழே தள்ளிவிட்டு போய்விடுவாங்க. நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும். ஆனா உங்களுக்கு நடந்தது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு ஏமாற்றங்கள், அவ்வளவு தோல்விகள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களிடம் இருந்த ஒரே ஒரு நல்ல மனசு உங்களுக்கு கொடுமை செய்து கொண்டிருக்கும். காதலில் ஏற்பட்ட முக்கியமான ஏமாற்றங்கள். சிறிது சில துலாம் ராசி பெண்களுக்கு காதல்ல வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. நான் உன்னைய விட்டு எங்கும் போக மாட்டேன். என்னைய நீ நம்பு. அப்படின்னு எத்தனையோ பெண்மணிகளுக்கு, துலாம் ராசி பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு வாக்குறுதியானது எதிர்காலத்துல அது வெறும் பேச்சாக மட்டுமே மாறிவிடும். குடும்பத்தை உங்களுக்காக விட்டு வரும் போல நடித்தது பிறகு ஒரு சொல்லும் இல்லாமல் விட்டு செல்லக்கூடிய நபர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. இன்னும் சிலருக்கு நம்ப முடியாத துரோகங்கள், வேறு நபருடன் சென்ற காதலர், உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்திய காதலன்கள், இதுதான் உங்களுடைய உள்ளத்தில் காயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இதனை நினைத்து இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாமல் கூட இருப்பீங்க. திருமணமாகியும் இந்த கெடுதல்களையும் இந்த காயங்களையும் உங்களால் மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் போட்டு இதனை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. உங்களை ஏமாற்றிய சில முக்கியமான நபர்கள் யார் தெரியுமா? துலாம் ராசி பெண்களை, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காயங்கள் கொடுத்தவர்கள் உங்களுடன் இருந்த நபர்கள் மட்டுமே. அது குடும்பத்தினர்கள், உங்களுடன் நெருங்கிய உறவினர்கள், நெருங்கிய தோழிகள், தோழன்கள், உங்களுடைய காதலர்கள், வேலையிடத்தில் இருந்த நெருக்கமானவர்கள், கணவன் இல்லைனா கணவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள், இவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு துன்பத்தை கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய மனம் தூய்மையானது. ஆனால் உங்களை ஏமாற்றுபவர்கள் உங்களின் நல்ல ஒரு மனதை பயன்படுத்தி இருப்பாங்க. பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. வாழ்க்கையில ஏமாந்த கடின காலங்கள் எப்படி தெரியுமா உங்களுக்கு இருந்திருக்கும்? 2023, 24 இந்த காலகட்டங்கள்ல துலாம் ராசிக்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காலமாக இருக்கும். நீங்க செய்ய நினைத்த வேலையானது அப்படியே தடைபட்டு நிற்கும். கல்வியில நிறைய தடைகள், பண நஷ்டம், குடும்பத்தில் யாரிடமும் உங்களுடைய வழி சொல்ல முடியாத சில நிலைமைகள். உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் மட்டும் ஒரே ஒரு கேள்வியை கேட்பீங்க. நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கிடுவீங்க. ஆனா நீங்க எந்த தவறும் செய்யவில்லை. இது அனைத்திற்கும் காரணமாக இருந்தது இந்த ராகு கேது மட்டும்தான். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு அனுபவங்களை கொடுத்திருக்காரு தெரியுமா? ராகு கேது துலாம் ராசியில விரும்பாத அனுபவங்களை கொடுக்கிறார். தவறான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து போயிருப்பாங்க. நம்பிக்கை துரோகங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். திடீர்னு உறவுகள்ல பிரிவு ஏற்படும். பணமானது கையில் தங்காமல் போயிருக்கும். குடும்பத்தில் சாட்சி இல்லாத குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டிருக்கும். மனதிற்குள் அழுத்தங்கள், சொத்தை பற்றிய தகராறுகள், கணவன் மனைவி இடையேயான தவறான புரிதல்கள், இது அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ராகுவின் சக்தி உங்களுடைய நம்பிக்கையை சோதிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். இந்த கேது உங்களுடைய கடந்த கால புண்களை தொட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த 2 ஆண்டுகள் இங்கே பெரிய ஒரு சோதனையானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது. உங்களால் எதையுமே நீங்கள் நினைத்த மாதிரி செய்யவே முடிந்திருக்காது. எதை தொட்டாலும் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு துலாம் ராசி பெண்களுக்கு ஒரு பொற்காலமானது தொடங்கிவிட்டது. இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில வெறும் சாதாரண ஒரு நாளாக இருக்காது. ராகு கேதுவாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தொடங்கும். இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக உடைய ஆரம்பிக்கும். தவறான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி செல்வாங்க. புதிய நம்பிக்கை உங்களை தேடி வந்தடையும். வேலை வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். விரைவில் திருமணம், உடைந்த காதலில் மீண்டும் சந்திப்பு, இது அனைத்தும் உங்களுக்குள்ள ஏற்படும். குடும்பத்திற்குள் ஒரு அமைதியானது உருவாகும். பணவரவானது உங்களுக்குள்ள பெருகும். மன அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். இந்த நாள் துலாம் ராசி பெண்களுக்கு புதிய பிறப்பு மாதிரி நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நேரத்துல கிரகநிலை உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்ல போகிறது? ராகு உங்களை விட்டு விலகுகிறார். கேது உங்களை மறுபடியும் உருவாக்கப் போகிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி உயர்நிலையில இந்த ஒரு நேரத்தில் உள்ளார். பெரிய பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். சூரிய பகவான் உங்களுக்கு தோழனாக மாறப்போகிறார். தோழனாக இருந்து உங்களுக்காக எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் கூடவே நின்று எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்க போகிறார். புதன் பகவான் உங்களுக்கு நல்ல நல்ல முடிவுகளை எடுத்துக் கொடுப்பார்.
இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட பக்கம் மாறுகிறது. இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கப் போகிறது. உங்களின் முயற்சி பயனளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் உங்களுக்குள்ள துவங்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய புதிய புதிய மாற்றங்கள், காதல்ல ஒரு புதிய தொடக்கம். ஏற்கனவே உங்களுக்கு காதல்ல தோல்வி ஏற்பட்டிருக்கும். தோல்வி ஏற்பட்ட நபர்களுக்கும், தோல்வி ஏற்படாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் காதலில் ஒரு புதிய தொடக்கமானது ஏற்படும். உடைந்த உறவு மீண்டும் உங்களுக்கு ஒட்ட வைக்கப்படும். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். பதவி உயர்வானது உங்களுக்குள்ள கிடைக்கும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு அமைதியானது ஏற்படும். தாயின் பிரார்த்தனைகளால் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பயணம், நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடைமைகள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்து செல்லும். ஆரோக்கியத்துல மேம்பாடு கிடைக்கும். உங்களுடைய திறமை இந்த ஒரு நேரத்தில் வெளியில் ஒளியாக மாறக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த துலாம் ராசி பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மாறி மாறி வெற்றியை நீங்கள் உணர தொடங்குவீங்க. உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் தரக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஒரு காலத்துல நீங்க மகிழ்ச்சியை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். நிதியில ஒரு லாபத்தை தருவார். நல்ல ஒரு உறவுகளை மீண்டும் அமைப்பார். மன அமைதியை கொடுத்து குடும்பத்தை பாதுகாத்து திருமண யோகத்தை ஏற்படுத்துவார். கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகளை அள்ளி கொடுப்பார். சுக்கிர பகவான் உங்களை மீண்டும் உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறார். ராகு கேது இனி தரப்போகின்ற நன்மைகள். தடைகள் இல்லாமல் செய்வார்கள். புதியவர்களை உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வருவார்கள். புதிய வருமான வாய்ப்புகள், உங்களின் எதிரிகளை அகற்றுதல், மனதில் இருந்த பயத்தை நீக்குதல், உங்களின் திறமையை விளக்குதல், இது அனைத்தையும் நான் நிச்சயமாக ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார். துலாம் ராசி பெண்களின் உண்மையான பொற்காலம் எப்பொழுது தெரியுமா தொடங்க போகிறது? இந்த ஒரு நேரம் துலாம் ராசி பெண்களே, இவ்வளவு இவ்வளவு நாளாக நீங்க களைப்பாக இருந்திருப்பீங்க. இதயம் அளித்திருக்கும், நம்பிக்கை துரோகம் கிடைத்திருக்கும். ஆனா அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைத்து விட்டது. இனி உங்களுடைய வாழ்க்கையில குடும்பம், பணம், உறவு, காதல், ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் நடக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.